இப்படி எம்டியாக இருந்த வாலை இப்படி மாற்றலாமா? ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் யூடியூப் வீடியோஸ் எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப நாளாக ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப வருஷமாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, என்னோட சோம்பேறித்தனம் தான். அதுவும் இல்லாமல் எனக்கு வால் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெயிண்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுன்றது தான் என்னோட ஆசையாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அம்மா வேறு ஒரு கடைக்கு போனப்போ இந்த மிரர் பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி பிளானே எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை வச்சு நம்ம ஒரு வால் டெக்கர் பண்ணலாம் அப்படின்றதான் என் பிளான். எனக்கு வந்து மிரரில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து என் ஹைட்டுக்கு ஒரு மிரர் வேணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இருப்பதை கொண்டு சிறப்பான வாழ்வோம், இந்த இருக்கிற மிரரை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த மிரரை வாலில் அரைஞ்சிட்டு நம்ம அதை சுற்றி பெயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் பிளான். பின்ட்ரெஸ்ட் பார்த்து நிறைய இன்ஸ்போ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்துட்டு டோட்டலாக மாறிடுச்சு. அந்த லோட்டஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்ச டிசைன்லேருந்து நான் வரைஞ்சது. மீதி இந்த ஈவில் ஐ, பட்டர்ஃப்ளை, ஃபிங்கர் பிரிண்டால் ஹார்ட் மாதிரி போடுறது, இது எல்லாமே எனக்கு அப்பப்போ தோணுன ஐடியா தான். அப்பப்போ தோணுது, அப்பப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். அன்பிளான்டாக வரைய ஆரம்பிச்ச அந்த ஈவில் ஐ தான் என்னோட ஃபேவரட். இதில் அது சென்டரில் அந்த ஸ்கை ப்ளூ கலர் வரதுக்காக நான் டார்க் ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட ஸ்கை ப்ளூ கலர் இல்லை. உங்களுக்கும் வால் பெயிண்டிங்லாம் பிடிக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி வால் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ பெயிண்ட் பண்ணியும் வந்துட்டு அங்கங்கே ரொம்ப கேப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் அங்கங்கே டார்க் ப்ளூ யூஸ் பண்ணி ஹார்ட் மாதிரி போட்டுக்கிட்டேன். லக்கி என் கிட்ட வந்து நின்றுட்டே இருந்தாலும் சிவா நீ ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வரைய வச்சு கடைசியில் பார்த்து நல்லா கோஆப்ரேட் பண்ணா. அதோட ஷார்ட்ஸ் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். பாய்.